வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய பிள்ளைங்கள் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் நாற்று நடுறோம் கரும்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்ற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இளம் மூங்கிலை வந்து நம்ம வளைச்சா வந்து அது சுலபமாக வந்து விளைஞ்சிருமா. அதுவே முதிர்ந்து விட்டால் வந்து அந்த மூங்கிலை வந்து விளைச்சாலும் நம்மளால் வளைக்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த பழமொழிக்கான அர்த்தம் சொல்லுவாங்க. சிறு வயதில் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாலும் அதை கற்றுக் கொடுத்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து சுலபமாக வந்து அதை புரிஞ்சுக்கவும் சொல்லுவாங்க. அதனால் சின்ன பிள்ளையிலே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து பயிர் செய் அதை எப்படி நம்ம முறையாக செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் நம்ம கண்டிப்பாக. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். விவசாயம் அழிந்து விட்டால் உண்ணக்கூட உணவு இல்லை, விவசாயி அழிந்து விட்டால் வாழ்வதே பயனில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நிலத்தை விற்று வங்கியில் பணம் போட்டால் வட்டி தான் கிடைக்கும், ஆனால் வந்து பசிக்கு சோறு கிடைக்குமா? அந்த காலத்தில் பண்டமாற்று முறை போய் இன்றைக்கி வந்து விவசாயி வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம வந்து திண்டாடிட்டுருக்கோம். என்னோடய பிள்ளைங்க வந்து விவசாயம் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு நினச்சேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து நிலத்தில் வந்து பயிர் செஞ்சிட்ருந்தாங்க. இவங்களாம் வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வம் காட்டி அவங்களும் வந்து நானும் செய்கிறேன் அப்படின்ட்டு ஆர்வமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், 2 பேரும் என்ன வந்து ஒற்றுமையாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள். அது உள்ளே வை அப்படி. ஆ என்னோடய பையன் வந்து ரொம்பவே ஆர்வமாக அவங்க அக்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க அக்கா வந்து நிலத்தில் இறங்கி எங்கெங்கே நாற்று இல்லையோ அந்த இடத்தாண்டெல்லாம் போட்டுட்ருந்தான் கரும்பு நாற்று. தம்பி வந்து என்ன பண்ணிகிட்ருந்தாருன்னா மேலேருந்து அந்த ட்ரேலேருந்து எடுத்து கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருந்தாரு. இவரை வந்து சேத்துல இறங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார். பாப்பா மட்டும் வந்து சேத்துல இறங்கி வேலை செஞ்சிட்ருந்தா.
காலையில் எழுந்து இந்த மாதிரி கோயில் கோபுர சத்தம்லாம் வந்து கேட்கவே ரொம்ப வந்து அழகான இருக்குது. இதான் தழும்பு நாற்று. இதை இப்போ நிலத்தை வச்சா அப்படியே தழும்பு மலை மாதிரி நடும், மரம் மாதிரி. விவசாயியை நம்மலாம் எப்போ கடவுளாக பார்க்குறோமோ அப்போ தான் வந்து விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காம நமக்கு உணவு அளிக்கிற தெய்வமாக அதை வந்து நம்ம பார்ப்போம். பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாற்று எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொடுங்க நான் ட்ரைவோடு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ட்ரைவோடு தூக்கி போயிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம தம்பி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷனு, அதுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி வரப்பில் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரே ஆள் நம்ம பையன்தான் இருக்கணும். பாருங்கள், ரொம்ப நேரமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். என்ன பாட்டுன்னு கேட்டால் மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் டான்ஸுக்கு அவரே விசில் அடிச்சுக்கிறாரு. பாருங்கள் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் போடுறான் பாருங்கள். ஒரு வழியாக டான்ஸ் ஆடி முடிச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மரம் ஏற போகிறாரு. மரம் ஏறுறது வந்து எப்படின்னு கற்றுக்க போகிறாரு நம்ம தம்பி. பாருங்கள் எப்படி மரம் ஏறுறதுன்றது கற்றுக்கிறாரு. அவங்க அப்பா தூக்கி விடுறேன், ஹெல்ப் பண்ணுறேன், ஏறுப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி ஏறுறாரு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.